தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 19% வாக்குகளை நெருங்கும் நாம் தமிழர் கட்சி. 19% வாக்குகளை நெருங்கும் நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 18வது நாடாளுமன்ற தேர்தல். நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏறுமுகமாகவே உள்ளது. இதனை கெடுப்பதற்காக மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்தை பிடுங்கியது. ஆனால் நாம் தமிழர் கட்சி சளைக்காமல் தனக்கு ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்தை, ஒலிவாங்கி சின்னத்தை தமிழக மக்களிடம் ஒரே நாளில் கொண்டு போய் சேர்த்துவிட்டது. வாக்கு இயந்திரங்களில் கூட நாம் தமிழர் கட்சி சின்னத்தில் குளறுபடி ஏற்படுத்துவதற்காக, மக்களிடம் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சின்னம் ஒலிவாங்கி சின்னத்துக்கு மேலோ அல்லது கீழோ இடம்பெறும் வகையில் வாக்கு இயந்திரத்தில் அந்த விவசாயி சின்னத்தை அமைத்துள்ளனர். இது நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலாக கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று முடிந்தது. திமுக தன்னுடைய 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் சமூக நீதியை அது பின்பற்றவில்லை. அதிமுகவும் சமூக நீதியை பின்பற்றவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் 40 தொகுதிகளில் 20 பெண்களை நிறுத்தியுள்ளது, 20 ஆண்களை நிறுத்தியுள்ளது. கோனார் சமூகம், பிள்ளைமார் சமூகம், யாதவர் சமூகம், மீனவர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர், உடையார் சமூகம், வன்னியர் சமூகம் என்று அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து நாம் தமிழர் கட்சி களத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. யாதவர் சமூகத்தில் மட்டும் 2 பெண்கள், மதுரையில் சத்யாதேவி, திருநெல்வேலியில் சத்யா நிறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கைலைராஜன், டாக்டர் கைலைராஜன் திண்டுக்கல் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு அதுபோக 2 இஸ்லாமிய நபர்களை வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. ஒருவர் உருது பேசும் இஸ்லாமியர், ஒருவர் தமிழ் பேசும் இஸ்லாமியர். ஆகவே சமூக நீதியை பின்பற்றி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சளைக்காமல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த தேர்தலில் முதல் தலைமுறை வாக்குகள் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், முதல் முறையாக வாக்களிக்க இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோக நடிகர் விஜய் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்துள்ளார். ஆகவே விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதுபோக இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பெருகியுள்ளது. கள நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 19% வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதியாக 19% வாக்குகள் கிடைக்கும். கடந்த முறை 7.5% வாக்குகள் கிடைத்தது. இந்த முறை 19% வாக்குகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 2 முதல் 3 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தெரிய வரும். அதுவரை நாம் சற்று பொறுத்திருப்போம்.